ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் என்ன சொல்கிறேன்னா, நேற்று மீன் சாப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அது என்ன ஆச்சு, லாஸ்ட்டில் போய் இவ்வளோ பெரிய முள் இங்கே மாட்டிச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ், வரவே இல்லை. அப்புறம் ரொம்ப எனக்கு பயம் வேற, ரொம்ப பயந்துக்குவேன். அப்புறம் என்னோடய சன்னுக்கு ஃபோன் பண்ணேன். அவன் ஆஃபீஸில் அங்கே வேலையிலேருந்து ஓடி வந்துட்டான். ஏன்னா இங்கே யாருமே இல்லை பார்த்துக்கிறதுக்கு. அவரும் இறந்துட்டார். அதனால் யாருமே இல்லை, நான் மட்டும்தான் இருப்பேன் வீட்டில். அதனால் பையன் ஓடி வந்துட்டான். வந்து ஹாஸ்பிட்டல் நைட்டு கூட்டிகிட்டு போய் டாக்டர்கிட்ட, இஎன்டி டாக்டர்கிட்ட தான் போய் அப்புறம் ஒரு செகண்டில் எடுத்துட்டாங்க. ஆனால் அது இருக்கிற வரைக்கும் ஒன்றும் என்னென்னமோ பண்ணி பார்த்தேன், ஒன்றும் ஒர்க்கட்டே ஆகல. அதனால் மீன் சாப்பிட்றப்போ கொஞ்சம் ஜாக்கிரதையாக சாப்பிடுங்க. சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்ப அதை பார்த்து பிரித்து எடுத்து கொடுங்க. ஏன்னா நம்ம இல்லைன்னு நினைப்போம் முள், ஆனால் முள் இருக்கும் அதில். மீனெல்லாம் முள் இருக்க தான் செய்யும். நான் கூட ஒரு வீடியோ போட்டிருப்பேன் பாருங்கள். நிறைய பேர் மீன் நிறைய விரும்பி சாப்பிட்றாங்க. ஆனால் இது எப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் சாப்பிடாமே இருக்க முடியாது. மீன் மட்டும் முள் மட்டும் மாட்டிச்சு. அது இப்படி போய் மாட்டிச்சுன்னா ரொம்ப ப்ராப்ளங்கிறாங்க. அதனால் பார்த்து சாப்பிடுங்க, குழந்தைங்களுக்கு பார்த்து கொடுங்க. பேனிக் ஆகாதீங்க. நானும் பேனிக் ஆகிடுவேன்ப்பா ரொம்ப. அதனால் பார்த்து சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஒன்றும் இல்லை. பாய், தேங்க்யூ.